அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறுநீரக செயலிழப்பு, இது குரானிக் கிட்னி டிசீஸ் வந்து இப்போதைக்கு ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து கொண்டு வருகிறது. இப்போ இந்த குளோபல் பர்டன் ஆஃப் டிசீஸ்னு எடுத்து பார்த்தோம்னா, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான் பெரிய பிரச்சனை. அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்கின்ற ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் நம்ம சரியாக கண்ட்ரோல் பண்ணலைன்னா, இது வந்து குரானிக் கிட்னி டிசீஸாக சிறுநீரக செயலிழப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் நம்ம மக்களை தேடி மருத்துவம் இந்த ஸ்கீம் பிரகாரம் இது வரைக்கும் ஒரு 1.16 கோடி மக்களை நம்ம லைன் லிஸ்ட்டோட டயக்னோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு 56 லட்சம் வந்து இரத்த கொதிப்பு உள்ளவர்களும், ஒரு 32 லட்சம் வந்து சர்க்கரை வியாதி உள்ளவர்களும், ஒரு 26 லட்சம் வந்து ரெண்டுமே இருக்கிறவங்களும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து அவர்களுக்கு உண்டான இந்த மருந்து மாத்திரைகளை முழுமையாக எடுத்துக்கிட்டோம்னா தான் எந்தவித பின்விளைவுகளும் வராமல் இருக்கும். இன்கேஸ் சரியாக எடுத்துக்கலன்ற பட்சத்தில் காமனாக நமக்கு வர பாதிப்பு வந்து இந்த சிறுநீரக செயலிழப்பு. இதுக்கு தேவைன்னா உடனே நம்ம ஈமோடயாலிசிஸ் பண்ணணும், இல்லை ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். இது வந்து அரசு வந்து இலவசமாக கொடுத்தாலும் இதனோட கஷ்டங்களை வந்து பொதுமக்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடும். மேற்கொண்டு இந்த சிறுநீரக செயலிழப்பை ஒரு ஆரம்ப கால அளவிலேயே கண்டறியத்துக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ சிஎம் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஈமோடயாலிசிஸ் ஒன் ஆஃப் த ஒரு மேஜர் பேக்கேஜ். இப்போ கடந்த ஜனவரிலேருந்து இந்த நவம்பர் வரைக்குமே ஒரு 1.8 லட்சம் அப்ரூவல்ஸ் கொடுத்துருக்காங்க. தோராயமாக இதுக்கான செலவுகள் பார்த்திங்கன்னா ஒரு 150 கோடி, ரஃப்லி வந்து ஒரு 15 கோடி பர் மந்த்து இன்சூரன்ஸில் இந்த ஈமோடயாலிசிஸுக்கு மட்டுமே செலவிடப்படுகிறது. அப்படின்னா என்னென்னா, இந்த அளவுக்கு பாதிப்புகள் வந்து பொதுமக்கள்கிட்ட இருக்குது. இது வராமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த இன்டர்வென்ஷன். இதுக்கு 2 இன்டர்வென்ஷன் பண்ணியிருக்கோம். ஒன்று, இப்போ ஏற்கனவே நம்ம ஐடென்டிஃபை பண்ண அந்த மக்களை தேடி மருத்துவமில் உள்ள அந்த 1.16 கோடி மக்களும் அதற்குண்டான மருந்து மாத்திரைகளை நம்மளோட சுகாதார செவிலியரோ இல்லை வாலண்டியரோ, உமன் ஹெல்த் வாலண்டியரோ வீடு தேடி வரும்போது அந்த மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும். ஒன்ஸ் இன் 3 months வந்து அவசியம் வந்து நீங்கள் ஆரம்ப சுகாதார நிலையில் வந்து உங்களோட பிளட் சுகரோ இல்லை ஹைப்பர் டென்ஷனோ கண்ட்ரோலாக இருக்கான்றதை மெஷர் பண்ணிக்கிட்டு தேவைப்படும் போது அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து மாத்திரைகளை மாற்றிக்கணும். இது முழுமையாக எடுத்துகிட்டோம்னா இந்த காம்ப்ளிகேஷன் வராது. அது இல்லாமல் இது வர்றதை எர்லியராகவே கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த யூரின் அனாலிசிஸ் ஒன்று சிம்பிளாக பண்ணுறோம். இதை வந்து சேலமில் அமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை வைக்க வச்சுறாங்க. இதன் பிரகாரம் என்னென்னா, யூரினில் வந்து யூரிஸ்டிக்ஸ் வச்சு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த கிட்னி பாதிப்பு அடைய வாய்ப்பு இருக்கா அப்படின்றத கண்டறியலாம். அதன் பிரகாரம் இப்போ கடந்த ஒரு ஃபியூ மந்த்ஸில் பண்ணதுலேயே ஒரு 19 லட்சம் நபர்களுக்கு நம்ம இந்த யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் பிஹெச்சி லெவலில். அதில் வந்து 10,372 பேர் வந்து இதற்கான பாதிப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதா தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி துணை சுகாதார நிலைய அளவில் வந்து ஒரு 4.2 லட்சம் நபர்களுக்கு இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதுலேயும் வந்து ஒரு 2,648 பேருக்கு இந்த பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. இது பண்ணுறதால பொதுமக்களுக்கு பாதிப்பும் குறைவு, செலவுகளும் மிச்சம். இதனால் மார்பிலிட்டி மார்ட்டாலிட்டி நம்மளால் முழுமையாக குறைக்கப்பட முடியும். அதனால் வேண்டுகோளே என்னென்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கான்றதை நீங்கள் வருடாந்த பரிசோதனைகளை செஞ்சு கொள்ளுங்கள். தேவைப்படும் போது இப்போதைக்கு அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அவசியம் பண்ணணும். அதனோட ஒரு ஸ்டெப்பு தான் வந்து ஹெல்த் வாக்கு. இப்போ அமைச்சர்கள் அதையும் தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸ், ஃபிட்னஸ், உங்களோட பிஎம்ஐ மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளும் வராது. அப்படி வந்தாலும் உடனுக்குடன் நம்மளால் கண்டறிந்து அதற்குண்டான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள முடியும். பொதுமக்கள் இந்த சேவைகளை பயன்படுத்தி கொள்ளுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.